ஹலோ வணக்கம். கேப்டன் புகழ் பாடும் வண்ணமாக நம்ம தொடர்ந்து விஜயகாந்த் சார் நடிச்ச படங்களை திரைவிமர்சனம் பண்ணிட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு வந்து நானே ராஜா நானே மந்திரி அப்படிங்கிற ஒரு படத்தை பத்தி பார்ப்போம். இந்த படத்துல வந்து விஜயகாந்த், ராதிகா, ஜீவிதா, கவுண்டமணி, செந்தில் சொல்லிட்டு ஒரு பெரிய பட்டாளம் நடிச்சிருக்கோம். இந்த படத்தோட ஸ்டோரி பத்தி பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஜூலை 6ஆம் தேதி 1985 வெளியான இந்த படம் பாலு ஆனந்த் டைரக்ஷன்ல இளையராஜா மியூசிக்ல வெளியாச்சு. இந்த படத்தோட கதை என்னன்னு பார்ப்போம். அது என்ன கதைன்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஊர்ல ஒரு பெரிய பண்ணையாரு, அவங்க பையன் வந்து விஜயகாந்த் ரெங்கமணி. அவர் வந்து என்ன பண்ணுவாருன்னு பாத்தீங்கன்னா, ஒரு அடாவடி முன்கோபக்காரரு. அவர் வந்து யாரை பார்த்தாலும் கை நீட்டுவாரு, யாரை பார்த்தாலும் அடிப்பாரு. ஆனா அதுக்கு அடியில அவர் வந்து யாராச்சும் புகழ்ந்து பேசினா உடனே அது வந்து அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி தான் இருப்பாரு. இது போல என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, அந்த கோபத்தை அடக்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, அவரை சுத்தி எல்லாருமே படிப்பறிவு இல்லாத இருக்கணும் அப்படின்னு நினைப்பாரு. அது போல அவங்க அம்மா என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, படிச்ச ஆளுங்களை பண்ணையில வேலைக்கு வச்சோம்னா அதன் மூலியமா கொஞ்சம் அறிவு வந்து படிப்பு வளரும் அப்படின்னு சொல்லிட்டு மகனுக்குன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, படிச்ச ஆளுங்களை வேலைக்கு பார்ப்பாங்க. அப்போ வந்து அந்த குரூப்ல வந்து ராதிகா அவங்க வந்து ரொம்ப படிச்சிருப்பாங்க. அவங்க வந்து அனாதையா வருவாங்க அந்த வீட்டுக்கு வந்து வேலைக்கு சேருவாங்க. சேர்ந்த உடனே ஆரம்பத்துல விஜயகாந்துக்கு அது பிடிக்காது. அவர் வந்து அவங்களை எப்படியாவது அந்த ஊரை விட்டு முடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணுவாரு. ஆனா முடியாது. இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இடையில விஜயகாந்துக்கு தெரியாம ராதிகா வந்து விஜயகாந்த் விரும்ப ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா அவர் வந்து முன்கோபம் தான் தவிர மத்தபடி குழந்தை குணம் உள்ளவர் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு விஜயகாந்த் விரும்ப ஆரம்பிச்சிருவாங்க ராதிகா. அப்புறம் அடுத்தபடி என்ன பாத்தீங்கன்னா, அவங்க அத்தை பொண்ணான ஜீவிதா வந்து அந்த வீட்டுக்கு வருவாங்க. வந்தோடனே விஜயகாந்த் ஒரு ட்விஸ்ட் வச்சிருவாரு. என்னன்னு பாத்தீங்கன்னா, இதுதான் என் அத்தை பொண்ணு, இவங்களதான் நான் லவ் பண்ணி இவங்களதான் கல்யாணம் பண்ணிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராதிகா கிட்ட சொல்லிடுவாங்க. ராதிகா உடனே என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, சரி தன்னோட காதலை மறைச்சிட்டு அவங்களை எப்படியாவது ஒண்ணு சேர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணுவாங்க. அவங்களுக்கு ஜீவிதாவுக்கு வந்து விஜயகாந்த் மேல இம்ப்ரெஸ் இருந்தா கூட மாமா வந்து இப்படி வந்து ரொம்ப காட்டுத்தனமா இருக்கிறாரு, அவர் வந்து நல்ல புத்தி வரணுங்கிறதுக்காக பிடிக்காத மாதிரி நடிப்பாங்க. அதுவே விஜயகாந்துக்கு வந்து ஒரு ஜீவிதாவுக்கு பாதகமாயிரும். அதனால விஜயகாந்த் வந்து என்ன பண்ணுவாருன்னு பாத்தீங்கன்னா, ஜீவிதாவை வெறுத்துருவாரு. வெறுத்தோடனே அவருக்கு காதல் வந்து ராதிகா மேல வந்துடும். ஏன்னா நம்ம பிடிக்காத அத்தை பொண்ணை விட பிடிச்ச அனாதை பொண்ணே பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி வந்துடும். அதுக்கப்புறம் நடக்கக்கூடிய ஒரு ட்விஸ்டான ட்விஸ்ட் தான் இந்த படத்தினோட கதை. இதுதான் மொத்த கதையும். இந்த படத்தினோட ஸ்டோரி என்னன்னு பாத்தீங்கன்னா, ரொம்ப சிம்பிளான ஸ்டோரி தான். ஒரு அப்பாவியான ஒரு முரட்டத்தனமான ஒரு ஆளை வந்து அந்த வீட்டுக்கு வர ஒரு பொண்ணு வந்து திருத்துறது. இதுதான் கதை. இந்த கதை வந்து பாலு ஆனந்த் டைரக்ட் பண்ணிருப்பாரு. இந்த கதை வந்து ஒரு சாதாரண கதையா இருந்தா கூட இந்த படம் வந்து ஒரு பெரிய பிளாக் பஸ்டர் படமா மாறினதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, விஜயகாந்தனுடைய ஆக்டிங் தான். முதல் முறையா ராதிகாவும் விஜயகாந்தும் ஜோடியே நடிச்சிருப்பாங்க இந்த படத்துல. அந்த அளவுக்கு சூப்பரான ஒரு காம்பினேஷன் ஒத்து போகும். உண்மையிலே கணவன் மனைவி மாதிரி இருக்கிற மாதிரி ஒரு அது ஒரு சீன் கூட ஒரு சீன் இந்த மாதிரி இருக்கும். ஒரு கேரக்டர் சொல்லும், உங்கள் ஜோடி பொருத்தம் சூப்பரா இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லும். அந்த காலகட்டங்களில் விஜயகாந்த் ராதிகா அப்படின்னாவே பிரபலமா பேசப்படக்கூடிய ஒரு ஜோடி பொருத்தம் அப்படின்னு சொல்லி ஒரு பெயர் இருக்கு. இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த படத்துல கவுண்டமணி செந்திலுடைய காமெடி அவ்வளவு சூப்பரா இருக்கும். செந்திலும் இன்னொருத்தரும் எனி டைம் வந்து விஜயகாந்த் கூடவே இருக்கிறவங்க ஐடியா சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அத்தனை ஐடியாக்களும் அவரை முட்டாள்தனமா ஆக்குற மாதிரி ஒரு ஐடியாக்கள். ஆனா காமெடியாவும் இருக்கும், முட்டாள்தனமாவும் இருக்கும். அந்த மாதிரி ஐடியா. இவரு ஆல்ரெடி முரட்டத்தனமான ஆளு. கவுண்டமணி கேரக்டர் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, அவர் வந்து தவுள் வாசிக்கிறவர் இந்த படத்துல. அது போலதான் அவர் என்ன பண்ணுவாருன்னு பாத்தீங்கன்னா, அவர் வந்து ஒரு காமெடி ட்ராக் தனியா போயிட்டு இருக்கும். என்ன சாமியார் வேஷம் போட்டுட்டு ஏமாத்துவார் எல்லாத்தையும். அது ஒரு காமெடி தனி ட்ராக் போயிட்டு இருக்கும். அது போல இந்த படத்துல நேரடி வில்லன் யாருமே கிடையாது. இந்த படத்துல ஹீரோவும் விஜயகாந்த் தான், வில்லனும் விஜயகாந்த் தான். இந்த படத்துல வந்து ஃபைட் வந்து ஒரு 2 ஃபைட் இருக்கு. 2 ஃபைட்டுமே பெண்களை காப்பாத்துற ஃபைட்டு தான். தலைவர் பிச்சு உதறி இருப்பாரு. அந்த ஃபைட்டு தேவையே இல்ல. ஆக்ஷன் ஹீரோவானதுனால விஜயகாந்த் சாருக்கு கண்டிப்பா இந்த ஃபைட்டு வச்சு ஆகணும்னு சொல்லிட்டு வச்சிருக்காங்க. அது போல இந்த படத்துல வந்து நடிச்சிருக்கிற அம்மா கேரக்டரும் சரி, அதுக்கப்புறம் வந்து அவங்க ஜீவிதாவோட அப்பா அம்மா 2 பேர் கேரக்டரும் சரி, அதுக்கப்புறம் வர இந்த படத்துல எல்லா கேரக்டருமே அவ்வளவு ப்ராப்பரா நடிச்சிருப்பாங்க. குறிப்பா அந்த நாடகம் போடுற சீன்லாம் அவர் பண்ற அட்ராசிட்டி வேற லெவலு. அப்புறம் இந்த படிச்ச ஆளுங்களை பண்ணையில வேலைக்கு எடுக்கிறதுக்கு என்னென்ன படிச்சிருக்கிறேன்னு சொல்லிட்டு அவருக்கு எந்த ஞானமும் இல்லாம அவர் வந்து இந்த இன்டர்வியூ எடுக்கிற சீன்லாம் உண்மையிலே சூப்பரா இருக்கும். காமெடி அந்த அளவுக்கு இப்ப பார்த்தா கூட நம்மளுக்கு காமெடி வர மாதிரி ஒரு சீன் பண்ணிருப்பாரு. அதாவது ஒரு ஹீரோ வந்து முரட்டத்தனமான ஹீரோ வந்து எவ்வளவு ஆக்ஷன் சீன் எல்லாம் நடிச்சிடலாம், ஆனா காமெடி சீன் நடிக்கிறது வந்து அவ்வளவு ஒரு முடியாது. ஆனா இந்த படத்துல வந்து விஜயகாந்த் சார் வந்து அந்த காமெடி சீனையும் சூப்பரா நடிச்சு இந்த படத்துக்கு வந்து பெருமை சேர்த்திருப்பாரு. விஜயகாந்த் படங்கள்லயே அதிகமா ஓடின படங்கள் என்ன நாட்கள் இதுவரையிலும் அதிகமா ஓடின படங்கள்ல விரல் விட்டு என்ன போடிய படங்கள் என்னென்ன படங்கள் பாத்தீங்கன்னா, தூரத்து இடி முழக்கம், அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சாட்சி, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இது
வைதேகி காத்திருந்தால், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த படத்தை நீங்க சொல்லலாம். இன்னும் 2-3 படம் இருக்கு. ஆனா ஹிட்டான படம், ரொம்ப பிளாக் பஸ்டரான படம் வந்து நானே ராஜா நானே மந்திரி. இந்த படம் சூப்பரான படம். இதை பார்க்க விருப்பப்படுறீங்க கண்டிப்பா பாருங்க. இப்ப இருக்கிற 2K ஜெனரேஷனுக்கு வந்து இந்த படம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அவ்வளவு சூப்பரா இருக்கும். இப்ப வர படங்கள்லாம் பாக்குற மாதிரி இருக்கு. ஆனா இருந்தாலும் அப்ப படம் எடுத்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா 90 கிட்ஸ் எல்லாம் எவ்வளவு கொடுத்துருச்சோம்னு சொல்லி உங்களுக்கு தெரியும். இந்த விமர்சனம் பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. குறிப்பா நான் சொல்றேன், இந்த படத்துல தான் மயங்கினேன்னு சொல்ல தயங்கினேன் விரும்பினேன் உயிரினேன் அந்த பாட்டு வந்து சூப்பரா இருக்கும். அந்த படத்துல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு கிடைக்கும். தேங்க்யூ.